வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்ல முறையில் பொங்கலை கொண்டாடுனீங்களா? சந்தோஷம். இந்த பொங்கல் நம்ம 4 நாள் விழாவாக கொண்டாடுறோம். அதாவது 4 நாட்கள் விழாவாக கொண்டாடியிருப்போம். இன்னும் 2 நாள் இருக்குது. முதல் நாள் தான் போகி. அதுவும் ஒரு பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறது வீட்டில் உள்ள பழசுகளை எரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் இருக்கிற பழைய தேவையில்லாத பழக்கங்களை மட்டும் ஒதுக்கிட்டு பெரியவர்கள் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அது போகி பண்டிகைக்கு ஒரு அடையாளம். மறுநாள் பொங்கல். இந்த பொங்கலுக்கு 2-3 நாள் முன்னாடியிலேருந்தே ஏற்பாடு நடக்கும். அது கடைசியாக அந்த போகி அன்னைக்கு சுத்தப்படுத்துறதுல முடியும். ஆனால் போகியும் ஒரு பண்டிகை. அதை நம்ம அதையும் கொண்டாடணும். அதுக்கு முதல் நாளே சுத்தம் பண்ணி வச்சு கொண்டாடணுங்கிறது தான் முறை. ஆனால் அதை யாரும் இப்போ கடைப்பிடிக்கிறது இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மாட்டுப் பொங்கல். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்க யாரையாவது. நான் என்னடா மாடா அப்படின்னு சொல்லிட்டு. இது உழவுக்கு துணை செய்த இந்த கால்நடைகளுக்காக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா. நாளைக்கு மாடு வச்சிருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் இன்னைக்கு பொங்கல் வைக்க மாட்டாங்க. சிலர், எல்லாரையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடங்கள்ல எப்படியெல்லாம் பழக்கங்கள் இருக்குன்னு தெரியாது. ஒரு சிலர் மாடு வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு கொண்டாடாம நாளைக்கு கொண்டாடுவாங்க. அந்த மதுரை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு இவருக்கு கால்நடைகளுக்கு வச்சு படைச்சு சாமி கும்பிட்டு அதுகளுக்கு தட்டில் இலை போட்டு பொங்கல் வச்சு சாப்பிட வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இலை இருக்கு இல்லையா, எச்சில் இலை, அதில் தண்ணி விட்டு அந்த தண்ணியை சேகரித்து பட்டி பெருகன்னா தொழுவம் பெருகணும், அதாவது நம்ம வீட்டில் கால்நடைகள் பெருகணும் அப்படின்னு சொல்லி பட்டி பெருகணும், பால் பானை பொங்கணும், நோய் நொடி எல்லாம் தெருவோடு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாடோட எச்சில் கலந்த தண்ணியை வாசலில் தெளிப்பாங்க. இது ஒரு வகையான பழக்கம், மாட்டுப்பொங்கல். அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கிற இடங்களெல்லாம் பார்க்க போயிடும். பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களோட ஒரு பழக்கம் இருக்காது. அங்கங்கே இருக்கிற உறவினர்களை போய் பார்த்து நம்மளுடைய அன்பை பரிமாறிக்கிறது அந்த காலத்து பழக்கம். இப்போ நிறைய கேளிக்கைகள் இருக்கிறதுனால, பார்க்க போக கேளிக்கைகள் இருக்கிறதுனால இப்போ அதில் இறங்கியாச்சு. யாரும் வர்றதும் இல்லை, போகிறதும் இல்லை. அது ஒரு பக்கம். அப்புறம் இதையே சிறு வீட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளையும் கொண்டாடுவாங்க. கடைசியில் இன்னொரு நாள். அது பார்த்தீங்கன்னா அதுதான் பெரும்பாலும் கிராமங்களில், ரொம்ப கிராமங்களில் காணும் பொங்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அன்னைக்கு சிறு வீட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி தினமும் கோலம் போட்டு அதில் கொஞ்சம் பசும் சாணியை வச்சு அதில் பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சு அதில் பூசணி பூவை செருகி வச்சு இருப்பாங்க. அதை எடுத்து காஞ்ச பிறகு, அந்த சாயந்தரம் ஆன பிறகு எடுத்து அந்த சாணியை தட்டி வச்சு அதை சேகரித்து பிள்ளைங்கள்லாம், சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம் ஒன்று கூடி கும்மி தட்டி அதை ஒரு விசேஷமாக கொண்டாடுவாங்க, இந்த சிறு வீட்டு பொங்கலை. இது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த சிறு வீட்டு பொங்கல். இது ஒரு விசேஷமாக அன்னைக்கு குழந்தைகளுக்கு கொண்டாட்டமான ஒரு விழாவாக இருக்கும். இந்த பொங்கலை நம்ம இப்படி கழித்து முடிச்சிட்டோம். இனி 365 64 நாட்களை எண்ணி இருந்து அடுத்த பொங்கலை வரவேற்போம்.
ஆனால் ஒரு நாளும் இத்தனை நாட்களை கடக்கும்போது அதை மறக்க மட்டும் கூடாது. நம்முடைய பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாக்க அவங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு வெளிநாடு போய் வசிச்சா கூட அங்கேயும் இதை கொண்டாடக்கூடிய ஒரு தெளிவு இருக்கணும் அவங்கக்கிட்ட. அதனால குழந்தைகள்கிட்ட, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, முக்கியமாக ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்தா நல்லது. அப்படி சொல்லி கொடுக்கறது நல்லது. சரி, இந்த பொங்கலை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி இருந்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியே. அடுத்த பதிவில் பார்க்கலாமா? வணக்கம்.